செல் லிமிட்னா ஒண்ணும் கிடையாது, சேம் பை லிமிட் அப்படியே ஆப்போசிட். ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, 10, 20, 30, 40ன்னு போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ப்ரோ இந்த 40 போயிட்டு இல்ல, இது ஒரு 60 ஆச்சுன்னா அங்க இருந்து மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த மார்க்கெட் 40ல இருந்து 60 போகுது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் 60 போயிட்டுனா கீழே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது இந்த செல் லிமிட். ஸோ இந்த செல் லிமிட் ஆர்டர் நீங்க இங்க 60க்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டுனா நீங்க 60ல செல் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. லிமிட் செல் லிமிட் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்றீங்க, அந்த டைம்ல அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. மார்க்கெட் எப்போ போய் இந்த 60 ஹிட் ஆகுதோ அப்போ உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ட்ரேட் வந்துட்டு என்ட்ரி ஆயிரும். நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80ல போட்டுட்டு உங்களோட டார்கெட்டை வந்துட்டு நீங்க ஒரு 50ல போட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து உங்க டேக் ப்ராஃபிட் எடுக்கும். சப்போஸ் நீங்க போட்ட தப்பா இருந்துச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு செல் லிமிட்.